வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நைட்டு 3 மணிக்கு மேலே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் விக்ரம் கேமரா முன்னாடி புலம்பிட்டு இருக்காரு. ஸோ புலம்பல்னு சொல்ல வேணாம். ஸோ அவர் எந்த அளவுக்கு டீப்பாக காயப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரியுது. என்னென்னா ஒரு பக்கம் ஸ்டோரி சொன்னாங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடந்த பூகம்பம் ஸ்டோரியில் நான் பார்க்கல, ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காள் போகிற, அதில் பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இப்போ கேமரா முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நானாக இருக்க விடுங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் கெஞ்சி கூத்தாடி கேட்குறாரு. யாருக்கிட்டனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, குறிப்பாக அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. நானாக இருக்க விடுங்க, எனக்கு கடந்த 1.5 வருஷமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்க துன்பங்கள் துயரங்கள்லாம் என்னால் தாங்க முடியல, என்னால் இருக்க முடியல, அதனால் எனக்கு வேறு எண்ணங்கள்லாம் தோணுது, என்னால் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாரு. எந்த எண்ணங்கள் அப்படின்றது புரிஞ்சுங்க, நான் மீன் பண்ணலை, அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நான் வெளியே இந்த மாதிரி விஷயங்கள் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். பட் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ணணும், நீங்கள் சொல்கிறது தான் நான் நடக்கணும், நீங்கள் சொல்கிற இதில் தான் நான் ட்ராவல் பண்ணணுன்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நீங்கள் என் மேலே கேரில் சொல்கிறீங்க, என் மேலே இருக்க அன்பு பாசத்தில் சொல்கிறீங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நானாக இருக்க விடுங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னை செய்ய விடுங்க. நீ இல்லை ஒரே ஒரு வார்த்தை இதாவது சொல்லுங்கள், நீ போய் என்ன வேணாலும் பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் கொடுத்தா கூட எனக்கு போதும். பட் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் பேசுகிறேன். சரி, என்னால் அதை பொறுத்து தாங்க முடியல, அதனால் இது பண்ண முடியல, அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் நான் பேசிட்டேன், அந்த அளவுக்கு நான் காயப்பட்டிருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ இதை ஏற்றுக்கிட்டு என்னை மாற்றிக்கிங்க, இங்கே யார்கிட்டலாம் பேசணுமோ போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருக்கிட்டெல்லாம் போய் பேசுங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. சரிப்பா, நீயா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி கிட்ட கேட்குற, உங்கள் அம்மா கிட்ட கேட்குற, இதெல்லாம் ரைட்டு. யாருக்கிட்டையாவது கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னும் போது லாஜிக் இருக்குதே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் லாஜிக்காக லிங்க் பண்ணும்போது விஷ்ணு ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். ஸோ என்னென்னா, ஒரு லவ் பண்ணுறாரு போல் சரவணன் விக்ரம், அந்த லவ்வுக்கு ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை வருது போல். ஸோ இங்கே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது போல். நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. விஷ்ணு விஜய் மாயா கிட்ட சொன்னதை வச்சு என்னால் லிங்க் பண்ண முடியுது. யாராவது கூப்பிட்டு வச்சு பேசுங்க, நான் வெளியே வரத்தாங்காட்டி அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும், அந்த லைஃபும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி லைஃப்ன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணார். அப்போ தான் இதுதான் பிரச்சனை அப்படின்றத நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. என்னென்னா, இவர் லவ் பண்ணுறதும் வீட்டில் பிடிக்கல, இது கூட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ரிஜெக்ஷன் அவங்க வீட்டில். ஸோ வீட்டில் வேற ஒரு ஆளை பண்ண சொல்கிறாங்க. சரவணன் விக்ரம் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்குது. சரி, 2 பக்கமே முரண்பாடாக 2 டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அவர் அந்த ஃபீல்டில் எப்படி போகிறது, இந்த பக்கமாக அந்த பக்கமான்ற மாதிரி ஸோ சென்ட்ரல் நின்றுட்டு தவிச்சிட்ருக்கார், அந்த வலியும் வேதனையோடு தவிச்சிட்ருக்காரு. ஸோ யாரை கூப்பிட்டு பேசணுமோ கூப்பிட்டு பேசுங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைங்க, வெளியே வந்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைனா நான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற மாதிரி எனக்கு பல விஷயங்கள் தோணுது, வெளியே வந்து அந்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எந்த ஆங்கிளில் ஹேண்டில் பண்ண போகிறேன்றது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி அதை பேசும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. ஸோ நைட்டு 3 மணிக்கு கேமரா முன்னாடி புலம்புறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. பட் இந்த கேமை பொறுத்தவரையும் சரவணன் விக்ரம் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலனாலும் ஒரு நல்ல பையனாக இருக்கான், குட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கான் அப்படின்றது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க ஆசைப்பட்டதை கொடுத்தா என்ன, கொடுத்து தான் குழுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இத்தனை பேர் முன்னாடி கேட்குறான்னா அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு என்ன தேவையோ அது கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது தான் எனக்கும் தோணுது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பேசி சால்வ் பண்ணி வைங்க, வெளியே வந்தோன்னே நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதான் என்னோடய வார்த்தை. இல்லை இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நீ உனக்கு பிடிச்சதை போய் பண்ணுறா அப்படின்றத மட்டும் வார்த்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு போதுமா, அதுக்கு தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நொந்து அவ்வளோ பேசுகிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாகவும் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு போயிருக்கார், இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் தோணுது. பட் இன்னொரு கொஷின் இதில் ஒன்று இருக்குன்னா, அதை எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணல, எபிசோடில் அவர் பேசின விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணலை. இப்போ லைவில் பேசின விஷயத்த நாளைக்காவது எபிசோடில் போட்டால் தான் இந்த விஷயம் அவர் போய் ரீச் ஆகும். இல்லைனா லைவில் உட்காந்து பார்த்துட்டு யாராவது அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் இந்த தகவலும் போய் சேரும்ன்றது தான் முக்கிய குறிப்பு.